இன்று திருவோண நட்சத்திரம். திருவோண விரத முறை. திருவோண விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு பெருமாளுக்கு தீர்த்தம், பால், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களை பெருமாளுக்கு சூட்டி வழிபட வேண்டும். ஏகாதசி விரதத்திற்கு கடைபிடிக்கும் விரத முறைகளை இதற்கும் கடைபிடிக்க வேண்டும். உணவை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். தியானம், வழிபாடு, மந்திர ஜபம் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். மாலையில் சூரியன் மறைந்த பின்னர் பெருமாளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட பின் பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரம் வரும் நாளிலும் நாள் முழுவதும் பெருமாளின் அருளை வேண்டி இருக்கப்படும் திருவோண விரதம் மகிழ்ச்சி, செல்வ வளம், முன்னேற்றம், மோட்சம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும். அது மட்டுமல்ல, வைகுந்தத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை தரக்கூடியது திருவோண விரதமாகும். பெருமாளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும், கடந்த கால பாவங்கள், தவறுகளில் இருந்து மன்னிப்பு கிடைப்பதற்கும், ஆன்மீகம், ஞானம் பெறுவதற்கும், தன்னை தானே உணர்ந்து கொள்வதற்கும் வழியை ஏற்படுத்தக்கூடியது திருவோண விரத நாளாகும். திருவோண விரதம் வாழ்வில் திருப்பம் ஏற்பட வேண்டும், 16 வகையான செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைப்பவர்களும் திருவோண விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்று ஏகாதசியுடன் இணைந்து வருகிற திருவோண விரதத்தில் பெருமாளை வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கப் பெறும். ஏகாதசி மற்றும் திருவோண நட்சத்திரம் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும். ஏகாதசி விரத விதிமுறைகளை பின்பற்றி திருவோண விரதத்தை கடைபிடிப்பதால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வேண்டிய வரங்கள் கிடைக்கும். திருவோண விரத அனுஷ்டானங்கள் ஆவன. விரத தினத்தில் அதிகாலை எழுந்து பரிசுத்த நீரில் நீராட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மஞ்சள், பசுமை நிற உடைகளை அணியலாம். பெருமாளின் சிலை இருந்தால் அதற்கு பால், தேன், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற மலர்கள் சூட்டி வழிபட வேண்டும். விரதம் மேற்கொண்டு பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். ஸ்ரீமன் நாராயணரை மனதில் நினைத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். பெருமாளுக்கு பிரியமான துளசி மாலை அணிவித்து பகல் முழுவதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் அல்லது நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். மாலையில் விஷ்ணுவின் மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பிரசாதமாக பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து அர்ப்பணிக்கலாம். மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூஜை செய்து பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். திருவோண விரதத்தின் முக்கியத்துவம். திருவோணம் ஸ்ரவண நட்சத்திரம் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்ததும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டதும் திருவோண நட்சத்திர நாளில்தான் என புராணங்கள் கூறுகின்றன. திருவோணம் விரதம் கடைபிடிப்பதால் மிகப்பெரிய பாவங்கள் நீங்கும், நன்மதிப்பு மற்றும் ஆன்மீக எழுச்சி கிடைக்கும், குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும், திருப்பதி வெங்கடேச பெருமாளின் அனுகிரகத்தை பெறலாம். திருவோண விரத சிறப்புகள். திருவோணம் விரதம் என்பது பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரம் அன்று கடைபிடிக்கப்படும் விரதமாகும். பெருமாளின் வாமன அவதாரத்தை போற்றும் விரதம் இதுவாகும். இது ஏகாதசி விரதத்தை போன்றதுதான் என்றாலும் சூரிய உதயத்திற்கு முன் துவங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிறைவு செய்யும் விரதமாகும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைப்பதோடு வாழ்வில் அனைத்து வளங்களும் விரும்பியபடி கிடைக்கும். மகிழ்ச்சி, செல்வ வளம் உள்ளிட்ட நலன்களும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையச் செய்யும். 27 நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்புடன் அழைக்கப்படுவது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமாகும். சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் தான். இந்த தினங்களில் விரதம் இருந்தால் இறைவனின் பரிபூரண அருளை பெற முடியும். அதேபோல் சில குறிப்பிட்ட தலங்களுக்கு இந்த நாளில் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும். திருவோணம் விரதம் என்பது மிகவும் உன்னதமான விரதங்களில் ஒன்றாகும். இது வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடிய விரதமாகும்.
பகல் உணவில் உப்பு சேர்க்காமல் திருவோண விரதம் கடைபிடிக்க வேண்டும். பெருமாளுக்கு விருப்பமான விரதங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. காலை பொழுதில் துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கொள்வது நலம். மாலை பொழுதில் சந்திரனை தரிசிக்க வேண்டும். இப்படி செய்தால் சந்திரனின் முழு அருள் கிடைப்பதோடு சந்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும். நல்ல இனிமையான வாழ்க்கை அமையும். திருவோண விரதம் இருப்பதால் கல்வி செல்வம் மற்றும் பொருள் செல்வம் அனைத்தும் கிடைக்கும். திருவோண விரதத்தன்று நாம் இறைவனுக்கு நிவேதனம் செய்வது வழக்கம். சுண்டல் பிரசாதமாக பெருமாளுக்கு படைத்தால் நன்மைகள் நடக்கும். திருவோண நட்சத்திரத்தன்று திருவோண விரதம் இருந்தால் சந்திர தோஷம் விலகுவதுடன் சந்தோஷமான வாழ்வு அமையும். 12 திருவோண நாள்களில் விரதம் இருந்தால் வாழ்வின் செழிப்பின் உச்சத்திற்கே போய்விடுவார்கள். இது பலரும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. திருப்பங்களை தரும் திருவோண நட்சத்திர விரதம் இருந்து பெருமாளின் அருள் பெறலாம். பெருமாளின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம். திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் இருந்தால் கூட அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நியதி. திருவோண நட்சத்திர விரத வழிபாட்டு முறைகள் இனிதே நிறைவடைந்தன.